எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மால்வேர் ஆக்டிவிட்டீஸ், மால்வேர்களின் செயல்கள். இப்போ இதுக்கு முன்னாடி பதிவில் மால்வேர்னால் என்னன்னு பார்த்தோம். அது ஒரு கணினியை என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். அது அப்படி பண்ணதுக்கப்புறம் கணினியில் என்ன அப்படி பண்ணுறதுக்கு கணினியில் என்னெல்லாம் செஞ்சால் அப்படி பண்ணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உபாதை ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உடலில் ஏதோ உள்ளுறுப்புக்களில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படலாம். இல்லை எங்கேயாவது அழுக்கு தேங்கி இருக்கலாம். அந்த அழுக்கு வெளியேற்றுறதுக்காக அது காய்ச்சல் அடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஓய்வு கொடுத்தோன்னா சரியாக போயிடும். அந்த மாதிரி இந்த மால்வேர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மால்வேர்களை உருவாக்கியவர்களுக்கு அது நம்ம கணினியில் உள்ள தகவலை அனுப்பும். இல்லை நம்ம கணினியை இயக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த மால்வேர்னுடைய வகைகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஒன்று தான் ட்ராஜன் ஆர்ச். இதுக்கு ட்ராஜன் குதிரை அப்படின்னு நம்ம பெயர் வச்சுருக்கிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கணினி இயக்கும் மென்பொருளான ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கணினியை இயக்கிறதுக்காக ஒரு மென்பொருள் உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணோன்னா இடம் மாற்றும், இல்லைன்னா அழிச்சிரும். ஒன்று டெலீட் பண்ணிடும், இல்லைன்னா இடத்த மாற்றி மாற்றி வச்சிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் புத்தகங்கள் அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புத்தகம் படிக்கிற பழக்கம் நம்மளுக்கு பெரும்பாலானோருக்கு இல்லை. ஆனால் அப்படி சுயமாக புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால்தான் நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். பள்ளி கல்லூரிகளில் கற்றுக்க முடியாதெல்லாம் கூட நம்மளால் சுயமாக புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கும்போது நம்மளால் கற்றுக்க முடியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி சுயமாக புத்தகங்கள் அங்கே புத்தகங்களை அடுக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்படி அடுக்கி வச்சுருக்கும்போது நம்ம எந்த புத்தகம் எங்கெங்கே வச்சுருக்குறோன்றது நம்ம மனசில் பதிஞ்சிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் அதை கலைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம போய் தேடும்போது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சதும் காலதாமதம் ஆகும். அந்த மாதிரி தான் ஓஎஸ் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அது திடீர்னு ஹேங் ஆகும், ஸ்ட்ரக் ஆகும், ஒரு மந்த நிலை உருவாகும். அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா தீச்சுவர்களை இயக்க விடாமல் செய்யும், ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வேலை செய்ய விடாமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, கணினியின் பின் வழிகளை இயக்கும். அதாவது அந்த காலங்கள்லாம் வீடுகளில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வாசப்படியும் பின்னாடி ஒரு வாசப்படியும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ கணினியில் பார்த்திங்கன்னா பேக் டோர்னு இருக்குது, சரிங்களா. அந்த பேக் டோர் இது இயக்கிறதுக்கான வழிவகையை செஞ்சு கொடுக்கும். யாருக்கு? கணினி வல்லுநர்கள், அதாவது ஹேக்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு. இது போன்ற மற்றும் பல காரியங்களை செய்யும். அப்படி என்னென்ன காரியங்கள் மற்ற காரியங்கள்லாம் செய்யும் அப்படின்னா, இது ஒரு முறையும் புதுசாக அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அப்போ நாம் தான் படித்து கற்றுக்கணும். அப்போ என்ன வேணும்னா, நம்மளுக்கு சுயமாக கற்றுக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும், சுயமாக படிக்கிற பழக்கம் இருக்கணும். படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பயிற்சியும் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக மின்கிருமி, வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் என்னென்ன செய்யும் அப்படின்னா, மற்ற மென்பொருள்களை தாக்கும், சரிங்களா. அதாவது இதுக்கு கிராமத்தில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, மேய்கின்ற மாடை நக்குகின்ற மாடு கெடுத்தார் போல. அதாவது ஒரு மாடு புல் சாப்பிட்டுட்ருக்கோம், அதுக்கான தீவனங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இன்னொரு மாடு பார்த்திங்கன்னா தீவனத்தை எடுக்காமல் இந்த மாடை பார்த்திங்கன்னா அது நக்கி கொடுத்துச்சுன்னா, சும்மா அது கூட விளையாடுச்சுன்னா, அந்த மாடு திருப்பி இந்த மாடு கூட அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். அதை முட்டி விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை நக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யும். அப்போ என்ன ஆகும்னா, அது வந்த வேலை எதுக்குன்னா புற்களை மேயறதுக்காக. அந்த மேய்கின்ற வேலையை அது விட்டு விடும். அந்த மாதிரி ஒரு செயலி, ஒரு மென்பொருள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கோ அந்த வேலையை செய்ய விடாமல் இந்த வைரஸ் தடுத்து விடும், மின்கிருமி தடுத்துடும். அப்புறம் தனக்கு தானே உருமாற்றம் செய்து என்ன ஆகும்னா பரவும், சரிங்களா. அதாவது அதுக்கு தேவையான மாதிரி தகவல்கள் உள்ளே இருக்கும்போது அது தன்னுடைய பலமாக, இப்போ பலவீனங்கள் உள்ளே இருக்கும்போது அது தனக்கு பலமாக எடுத்துக்கும், அவ்வளோதான். இந்த கிருமி பரவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாவே, இருக்கிற பலவீனங்கள் எல்லாத்தையும் அது எடுத்துக்கிட்டால் அது பலமாயிடும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆவணங்கள் செயல்படாமல் செஞ்சிடும்.
நீங்கள் ஒரு ஃபைலில் ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாத மாதிரியோ இல்லை ஓப்பன் ஆனாலும் அதில் உள்ள டேட்டாக்களை வந்து படிக்காத மாதிரி கரப்ட்டுன்னு சொல்லுவாங்க, கரப்ட் பண்ணிடும். கரப்ட்னா இயங்க விடாமல் செய்கிறது, திறக்க விடாமல் பண்ணுறது. சரிங்களா? மற்றும் பல இந்த மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள் செய்யும். அது என்னென்ன காரியங்கள் செய்யும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வைரஸ் அஃபெக்ட் பண்ண வேறு என்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்திருந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா, பிடிச்சிருந்ததா இல்லையா, வேறு என்ன மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.